கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்துவிட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் இருக்காது, உங்களுக்கு நீங்க செய்யறதெல்லாம் நன்மையா மட்டும்தான் இருக்கும், நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித படைப்பை படைச்சிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க, யாருமே அதுல விடுபட்டவங்களே கிடையாது, ஒவ்வொருத்தருமே தவறு செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. குல்லு பனி ஆதம கத்தாவூன் வ ஹைருல் கத்தாயின தவ்வாபூன். அதில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் அவர்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்கிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். மனிதர்களா பிறந்த அனைவரும் பாவம் செய்பவர்கள் தான், யாருமே அதுல விதிவிலக்கே கிடையாது. இவர் மகானு, இவர் அவுலியா, இவர் எந்த ஒரு பாவமே செய்ய மாட்டாரு, இவர் புனிதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யாரையுமே பாவமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அனைத்து மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டாங்க. அதுல யாரு விதிவிலக்கு கிடையாது, யாருமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் வரை நபிமார்கள் கூட அதில் விதிவிலக்கு இல்லை. இவ்வளவு ஏன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை படைத்தான். எப்படி படைத்தான்? களிமண்ணால் படைத்தான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்கள் அறிந்தார்கள். அவங்க கண்ணுக்கு நேராவே அவங்களுடைய துணை படைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், நீங்க இங்க எப்படி வேணாலும் இருங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க. அவங்களுக்கு என்ன கட்டளை விடப்பட்டது? 100 வேளை தொழுகையா, 200 வேளை நோன்பா, இல்ல என்ன துதி செஞ்சுட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு கட்டளையா? என்ன கட்டளை அவங்களுக்கு விடப்பட்டது? வலா தக்ரபா ஆதி சஜரா, இந்த ஒரே ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க நெருங்கிடாதீங்க, இதை தவிர்த்துட்டு நீங்க இங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு விடப்பட்ட கட்டளை ஒன்னே ஒண்ணுதான். ஆனா மனுஷனா பிறந்தா ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒருத்தருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த விஷயம் உனக்கு தடுக்கப்பட்டிருக்குப்பா அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துலதான் அதிகமா ஆர்வம் கொள்வோம். இது ஏன் தடுக்கப்பட்டிருக்கு, இதுல அப்படி என்ன இருக்கும், இது கிட்ட போனா நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான சிந்தனைகள் மனிதர்களுக்குள்ளே வரதான் செய்யும். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்திற்கிட்ட நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டீர்கள், நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகிற்கு அனுப்பி வைக்கிறான். அப்போ முதல் மனிதரே உலகிற்கு வருவதற்கான நோக்கம் பாவம் செய்ததற்காக தான். அப்போ மனுஷனா பிறந்த எல்லாருமே பாவம் செய்வாங்க. நம்ம அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம செய்த பாவத்திற்கு நாம் எவ்வாறு தௌபா செய்ய வேண்டும், அதுதான் நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். தவறுகளை நாம செஞ்சிடறோம். ஒரு தவறையும் நாம செஞ்சு முடிச்ச உடனே, நான் தவறு செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, முடிச்சு பாய், நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான். இதுவா பாவ மன்னிப்பு? இப்படியா நம்ம கேட்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஒரு தவறுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கேட்டதுவா, ரப்பனா, இறைவா, லலம்னா அன்ஃபுஸனா, முதல்ல சரண் அடைஞ்சிடறாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைச்சுக்கிட்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதி இழைச்சுக்கிட்டோம்னு முதல்ல அவங்க சொல்லிடுறாங்க. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ் நீ மட்டும் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கலன்னு சொன்னா நாங்க மறுமையில கை சேதப்பட்டு விடுவோம் ரப்பே, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாவ மன்னிப்பை கேட்டார்கள் என்று சொன்னால், இது போல பல வரலாறை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு, ஒரு ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபியுடைய வரலாறு. மதீனாவில் வாழ்கிறார்கள் அந்த சஹாபி. தபூக்குடைய யுத்தம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யுத்தம். தபூக்குடைய யுத்தம் மிகவும் சிரமமான ஒரு யுத்தம். ஏனென்று சொன்னால், மற்ற போர்கள் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுவோம் எதிரிகளோட கூட்டத்தோட. இந்த தபூக்குடைய யுத்தத்துல மட்டும் நம்மளுடைய எண்ணிக்கை விட அவர்களுடைய பலம் 10 மடங்கு அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, ஏராளமா இருக்காங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அனைத்து மக்களையும் பயங்கரமா ஆர்வம் ஊட்டுறாங்க. கண்டிப்பா ஒருத்தரும் இந்த போர்ல கலந்துகிட்டே ஆகணும், நாம ஒரு பெரும் சக்தியோட போரிட போகிறோம், அவர்களை நம்ம வெற்றி கொண்டே ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் எல்லா மனுஷங்கிட்டையும் போய் ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையிலுமே சொல்றாங்க. அப்படி ஆர்வம்
ஆர்வம் ஊட்டும் பொழுது எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆர்வம் ஊட்டுறாங்க, நம்ம கண்டிப்பா இந்த போர்ல கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு தேவைக்கேற்ப அவங்களுடைய பொருட்களை அவங்க வந்து தேவைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார். அந்த போருக்கு உண்மையா இருந்த 3 சஹாபாக்கள் போல, அதுதான் மெயினா இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுடைய சாராம்சமே. இது புகாரில 4418வது ஹதீஸா வருது. அந்த சஹாபி வந்து யாருன்னு கேட்டா கஹப் இப்னு மாலிக். இந்த சஹாபியுடைய வரலாறு, இவர் யார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கை ஓங்கின பிறகு, ரசூலுல்லாஹ் ஆட்சி அமைச்ச பிறகு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரான்னு கேட்டா இல்ல. ரசூலுல்லாஹ் மக்காவில் ஒளிஞ்சு மறைஞ்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், படைத்த இறைவன் ஒருவன் தான், நாம் எல்லாம் அவனுடைய அடிமை தான், எல்லாருமே சமம் அப்படின்னு ஏகத்துவ கொள்கையை மக்காவில் ஒளிந்து மறைந்து பிரச்சாரம் செய்த அந்த காலத்தில் மதினாவில் இருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு 70 முக்கபாக்கள் என்று தேர்ந்தெடுத்த சஹாபாக்கள், இந்த 70 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மக்கா கிட்ட வந்து லைலத்துல் அக்கபா என்று சொல்லக்கூடிய அந்த கணவாயில் ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹ் கிட்ட பையத்து செஞ்சு நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த நேரத்துல சொன்னாங்க. நீங்க மதீனாக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க அடித்தளம் அமைச்சு தருவோம், நாம பிரச்சாரம் செய்யறதுக்கு நாங்க வந்து உறுதுணையா இருப்போம், இந்த மக்கா காஃபிர்கள் மாதிரி நாங்க உங்களை துன்புறுத்த மாட்டோம், நீங்க எங்களோட மதீனாக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை ஆர்வம் ஊட்டிய 70 சஹாபாக்கள், 70 முக்கபாக்கள்னு பேரு. இவர்களில் ஒருவர் தான் கஹப் இப்னு மாலிக். ஆரம்ப காலத்தில் இருந்த சஹாபாக்கள் இவர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் போருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. தயாராகிறது அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இராணுவத்துக்குன்னு ஒரு ஃபண்டு, அதுக்குன்னு ஒரு வாகனம், அதுக்குன்னு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டா வருது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி கிடையாது. போருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்களே தங்களுடைய சுய தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கணும். போருக்கு போகக்கூடிய வாகனம், அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே, அதற்கு தேவையான ஆயுதம் எல்லாமே அவங்களே சுய தேவைகளை நிறைவேற்றிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கஹப் இப்னு மாலிக் அவங்களும் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம போருக்கு போதான் போறோம், ரசூலுல்லாஹ் இப்ப கூப்பிட்டாங்கன்னு சொன்னா உடனே நம்ம கிளம்பி போயிடலாம், நம்ம கிட்ட முன்ன இருந்த போரை விட இந்த நேரத்துல நமக்கு அதிகமான செல்வங்கள் அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கான். வாகனத்துக்கு ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் கொடுத்திருக்கான், வேகமா போகக்கூடிய வாகனம் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம நமக்கு செல்வ செழிப்பும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நாம வந்து ரசூலுல்லாஹ் இப்ப கூப்பிட்டா வாங்கப்பா போலாம் அப்படின்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் அந்த நாட்களை கழித்து கொண்டே இருக்காரு. மற்ற மக்கள் எல்லாம் பயங்கர தீவிரமா அந்த போருக்காக வேண்டி எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க, ஆயத்தமாயிட்டே இருக்காங்க. உடனே ரசூலுல்லாஹ் வந்து வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போருக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. மக்கள் எல்லாம் போறாங்க. அந்த நேரத்துல இவர் போய் அவருடைய தோட்டத்தை பாக்குறாரு. அவருடைய தோட்டத்துல அப்படியே பேரிச்சம் பழங்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அறுவடை செய்யக்கூடிய நேரம். இவருக்கு தோணுது, ரசூலுல்லாஹ் இப்ப போனா கூட்டமா தான் போறாங்க, அவங்க போய் சேர்றதுக்குள்ள நாம இந்த பேரிச்சம்பழம் அறுவடை செஞ்சுட்டு வேகமா போகக்கூடிய வாகனம் இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமா போயிடலாம், போய் எப்படியாவது அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் போய் போருக்கு சேர்ந்த அந்த ஒரு செய்தியே வந்துருச்சு. மதீனாவுடைய நகரம் வெளியில வந்து பாக்குறாங்க, யாரெல்லாம் போருக்கு செல்லாமல் இருக்க அந்த ஒரு இது வழங்கப்பட்டிருக்கோ, வயதானவர்கள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், இவர்களை தவிர அந்த மதீனா நகரத்துல வேற யாருமே இல்லை. முனாஃபிக்குகள் இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் ஈஸியான ஒரு போரா இருந்தா நம்ம போய் கனிமத்தை வாங்கிட்டு வந்துருவோம், கஷ்டமான இடத்துல போக மாட்டாங்க. அப்படி முனாஃபிக்குகள் இருக்காங்க. சுத்தி வந்து பாக்குறாங்க, ஒருத்தருமே இல்லை. என்னடா இது, நம்ம போலியே, சரி ஓகே, இந்த போர்ல அதிகமான மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஏட்டில் பதிவேட்டு செய்ய முடியாத அளவுக்கு மக்களுடைய கூட்டம் அந்த இடத்துல திரளா போயிருக்கு, இதுல ரசூலுல்லாஹ் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய வாழ்நாள அப்படியே கழிச்சுட்டே வராங்க. ரசூலுல்லாஹ் தபூக்குடைய யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்றுட்டு திரும்பி வராங்க. வந்த உடனே முனாஃபிக்குகள்லாம் திரும்ப அந்த ஊர்ல இருக்கணும்ல, போய் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பொய்யான காரணங்கள்,
அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு பொய்யான காரியங்கள், எப்படி வாப்பா செத்துட்டாரு, இவங்க மௌத்தா போயிட்டாங்க, இவங்க ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு நோய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பொய் காரியங்களை அவங்க போய் ஒவ்வொருத்தரா சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வரிசையில் கஹப் இப்னு மாலிக்கும் வராரு. கஹப் இப்னு மாலிக் யோசிச்சுட்டே வராரு. என்ன யோசிச்சுட்டு வராரு? ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு நம்ம பொய்ய சொல்லிடுவோமா? பொய்ய சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் வஹி மூலியமா அறிவிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்து அது பொய்யன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்திலயும் மாட்டிப்போம், மறுமையிலயும் மாட்டிப்போம். இதே நம்ம உண்மையே சொல்லிட்டோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு மறுமையாவது நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறாங்க. போய் நின்ற உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல நீங்க இல்லாம வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பா பொய்ய தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இவர் வாத திறமை மிக்க ஒரு ஆளு கஹப் இப்னு மாலிக்ன்றவர். வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நான் வந்து பொய்ய தான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன் ரசூலுல்லாஹ். எனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு வறுமையும் கிடையாது, எந்த ஒரு போருக்கு வராம இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணங்களும் கிடையாது, இந்த உலக ஆசையினால ரசூலுல்லாஹ் நான் வராம போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மிகுந்த கோவம், மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு எல்லார்கிட்டயும் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, இவர்கிட்ட யாரும் பேசக்கூடாது, இவர்களை சமூக பரிஷ்காரம் செஞ்சிருங்க, சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடாது, நல்லது கெட்டதுல கலந்துக்க கூடாது, இவரை கம்ப்ளீட்டா ஊரை வச்சு ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கிட்ட ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, அப்ப யாராச்சும் இஸ்லாத்துக்கு மாற்றமா செஞ்சா நம்மள சமூக பரிஷ்காரம் செஞ்சிடலாம்ல பாய் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன் என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ்வா பண்ணல, அல்லாஹ் வந்து பண்ண சொல்லியிருக்கான். அதுக்கான ஆதாரம் பின்னாடி வருது இன்ஷா அல்லாஹ். அப்படி ரசூலுல்லாஹ் வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் அவரை விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள். இவர் வெளியில வந்து பாக்குறாரு, நம்ம மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இவரு மாதிரி இன்னும் 2 பேர் இந்த உலக ஆசையினால போருக்கு செல்லாம விட்டாங்க. அந்த 2 பேர் யார் என்று சொன்னால் மிராரா இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா. இந்த 2 சஹாபாக்களுமே அந்த போர்ல கலந்துக்காம அவங்களும் பின்தங்கிட்டாங்க. அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் இதே தண்டனையை கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, தங்களுடைய வீடே கதின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டிலே இருக்காங்க. ஆனா கஹப் என்ன பண்றாரு, நான் அப்படி ஒடுங்கிடல, சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடை வீதிக்கா போறேன். பாப்பாவை பாக்குறது சலாம் சொல்றது, சின்னத்தாவை பாக்குறது சலாம் சொல்றது, மாமாவை பாக்குறது சலாம் சொல்றது, நண்பனை பாக்குறது சலாம் சொல்றது. யாராச்சும் ஒத்தராச்சும் நம்ம கிட்ட பேசிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கடை வீதிக்கு போறாரு, பள்ளிக்கு வராரு, எந்த இடத்துல போய் பாக்குறாரு, யாருமே அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. சரின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு முன்னாடியே வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று தொழுறாரு, ரசூலுல்லாஹ்க்கு எதிர்க்க உட்கார்றாரு. அப்பயாவது ரசூலுல்லாஹ் ஏதாவது நம்ம கிட்ட பேசிட மாட்டாங்களான்ட்டு. ஆனா ஒருத்தரும் கண்டுக்கல. இப்படியே போகுது. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, 40 நாட்கள் கழிகிறது. இப்படி 40 நாட்கள் அவருடைய வாழ்நாள்ல கழியுது. ஒரே ஒருத்தர் கூட அவர்கிட்ட என்னன்னு கேட்கவே இல்லை, எதுவுமே பேசல. 40 நாளுக்கு பிறகு அவர் கடை வீதிக்கு போறாரு. ஒரு மனிதர் வந்து யார் இங்க கஹப், யார் இங்க கஹப்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. யார் அவரு, நீங்க வாப்பா, உனக்கு என்ன வேணும், யார் நீ அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி கஸ்ஸான்னு சொல்லக்கூடிய சிற்றரசர் உங்களுக்கு இந்த கடிதத்தை கொடுத்து வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கடிதத்தை நீட்டுறாரு. அந்த கடிதத்தை வாங்கி அவர் படிக்கிறாரு. படிக்கும் போது தெரிகிறது, இந்த மாதிரி உன்னை வந்து முகமது வந்து ரொம்ப வந்து துன்புறுத்துறாரு, நீ செய்த பாவம் வந்து ஒரு சின்னதுதான், அதை நினைச்சா மன்னிச்சிடலாம், ஆனா உன்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, நீ எங்க கிட்ட வந்தன்னு சொன்னா நாங்க உங்களை சரியான உபசரிப்போடு நாங்க உங்களை நல்லா பார்த்துப்போம், உனக்கு தேவையானதை நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கஹப் இப்னு மாலிக்குடைய அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை பார்த்த உடனே இன்னும் ஒரு மனம் உடைஞ்சு போயிடுறாரு. ஒரு நல்லா பேசிட்டு இருந்த ஒரு சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஒரு அரசன் நம்மள ஒரு தப்பான வேலைக்கு கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அவர் அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு வரார். வந்து முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து இன்னொரு செய்தி வருகிறது. அறிவிப்பாளர் ஓடி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனைவியர் மட்டும் விலகி கொள்ளுங்கள், நீங்க உங்களுடைய மனைவியர் கூட சேரக்கூடாது, நீங்க விலகிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த அறிவிப்பாளர் கிட்ட கேட்டு அனுப்புறாரு, எப்படி மனைவி விட்டு விலகணும்னா விவாகரத்து பண்ணணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லப்பா, குடும்ப வாழ்க்கையில மட்டும் நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள். அப்படியே போகுது. 50 நாள் ஆச்சு.
50 நாள் அவர்களுடைய வேலை என்ன என்று சொன்னால், தொழுகிறது அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது, தொழுகிறது அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது, இது மட்டுமாவே 50 நாட்கள் வைத்திருந்தார்கள். பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிப்பாளரை அனுப்பிவிட்டு செய்ய சொல்கிறார், அல்லாஹ் உங்கள் மூவரையும் மன்னித்து விட்டான். 9வது அத்தியாயம் 118வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக ஒரு வசனத்தை இறக்கி உள்ளான். என்ன என்று சொன்னால், தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுல இருந்து நாம விளங்கிக்கணும், இது ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு கிடையாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்பட்டதை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றினாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டது. அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொல்கிறான், அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பூமி சுருங்கி விட்டது. மதீனாவுடைய மண்ணு எவ்வளவுதான் பெரிய விசாலமா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வீட்டுக்குள்ள சுருங்கி இருக்கு. அவர்களுடைய உள்ளமும் சுருங்கி விட்டன. அவர்களுடைய உலகமோ சுருங்கிடுச்சு, அவர்களுடைய உள்ளமும் சுருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அவர்கள் எண்ணினார்கள் அல்லாஹுவை தவிர தப்பிக்க அவர்களுக்கு வேறு வழி இல்லை, எனவே அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொன்னான். சொல்லி முடிச்ச உடனே, அந்த செய்தியை கேட்ட உடனே கஹபுக்கு ஒரே நற்செய்தி, ஒரே சந்தோஷம். சொல்ல வந்த அந்த செய்தியாளர் கிட்ட தன்னுடைய 2 ஆடையை கொடுத்து, ராவலுக்காக 2 ஆடையை தன்னுடைய நண்பரான அபூதர்தா கிட்ட வாங்கிட்டு ஓடி போய் ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்காக போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அதை விட பயங்கர பிரகாசமா இருக்கு. பார்த்து முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் கஹபே, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். உடனே ரசூலுல்லாஹ் அவங்க கட்டி அணைக்கிறாங்க. அணைச்சு விட்டு சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். தௌபா செய்ததுக்கு பிறகு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். பாவம் செஞ்சிட்டாரு, செஞ்ச பாவத்துக்கு 50 நாள் பாவ மன்னிப்பு தேடிட்டாரு. அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வஹீயை இறக்கிட்டான். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு முன்னாடி நீங்க போருக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துருவேன், ஒரு போரையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஒரு போருக்கு நான் வராம இருந்ததுக்கு காரணம் இந்த செல்வம் தான், அதனால இதை நான் முழுமையா தான தர்மம் செஞ்சிடறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இல்லப்பா, நீ உனக்கும் உன் சந்ததிக்கும் வைத்துக் கொண்டு மீதியை தான தர்மம் செய். எவ்வளவு பெரிய விஷயம்! நமக்கெல்லாம் இது ஒண்ணுமே இல்லாம ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம். என்ன அவர் நினைச்சாரு பாய், நினைச்சதுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துருவாங்க, அதனால அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு பாவமாவே நம்ம கருத மாட்டோம். ஆனா அவங்க இந்த ஒரு பாவத்திற்காக வேண்டி அவர்கள் தௌபா செய்த நாட்கள் 50 நாட்கள். யூனுஸ் நபி அவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து கோச்சிட்டு வந்தாங்க. 40 நாள் மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் சிறைப்பிடித்து விட்டான். 40 நாட்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ் நீ தூயவன், நான் அநீதிக்காரன், நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரியா ரப்பே. 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் சிறைப்பட்டு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றி அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்பதற்கான சாட்சியை கூறிவிட்டான். நாம் தினம்தோறும் எந்த அளவுக்கு பாவத்தை செய்கிறோம், அந்த பாவத்திற்காக வேண்டி நாம் என்ன பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோம்? இவங்களுக்கெல்லாம் வஹி இருந்துச்சுங்க. அல்லாஹ் வஹின் மூலமா அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொல்லி அறிவிச்சுட்டான். நமக்கு என்ன வஹி இருக்கு? நமக்கு என்ன கேரண்டி இருக்கு? தினந்தோறும் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். அந்த பாவத்திற்காக வேண்டி நாம தூங்க போறதுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரியவர்கள் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிற ஒரு தொழுகையிலும் நாம் முதலில் பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு பின்பு நமக்கு தேவையான செல்வத்தையும் நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் கேட்போம். நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.